ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டே இருந்த கோர்ட் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 முதல் 5 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 13/2/2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. யாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இதோட மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போய் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். மொத்தம் வந்து டோட்டலா வந்து 2 நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது முதல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 15/1/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 13/2/2024 தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேதியா வந்து சொல்லிருக்காங்க. ஆஃப்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அந்த சலான் வந்து ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15/2/2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.mhc.tn.gov.in. இந்த வெப்சைட் மூலமா தான் போயிட்டு ஆன்லைன் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கு சேம் வெப்சைட் லிங்க் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 பணிகள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து டைபிஸ்ட், இன்னொன்னு வந்து டெலிபோன் ஆபரேட்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேஷியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர். இந்த 4 பணிகளுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. டைபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19,500 முதல் 76,900 வரை சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. 22 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டெலிபோன் ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 19,500 முதல் 76,900 வரை சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேஷியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 19,500 முதல் 71,900 வரை சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஜெராக்ஸ் ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 16,600 முதல் 60,800 வரை சொல்லியிருக்காங்க. 8 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதோடைய ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருக்கீங்க, எம்பிசி பிசி இருக்கீங்க அப்படின்னா 18 முதல் 37 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அன்ரிசர்வ்டு கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா 18 முதல் 32 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இது ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க, இல்லைன்னா கோர்ட் சர்வீஸ் ரிலேட்டட்ல இருந்திருக்கீங்க அப்படின்னா 18 முதல் 47 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கட்டும், பெர்சன்டேஜ் இருக்கட்டும், சோ அவங்களுக்கான மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைபிஸ்டுக்கு வந்து ஏதோ டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கண்டிப்பா முடிச்சு அதோட சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வாங்கியிருக்கணும். டெலிபோன் ஆபரேட்டர், கேசட், ஜெராக்ஸ் இதுக்கு 3க்குமே வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சு டிகிரி வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான மத்த டீடைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா லோன்ஸ் எல்லாம் வந்து டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிசி அண்ட் யூஆர் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈச் போஸ்ட்டுக்கு வந்து 500 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதே எஸ்சி எஸ்டி இருக்கீங்க, இல்ல பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா, இல்ல வந்து ஆல் உமன்ஸ் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. அதோட டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோடைய மெத்தட் ஆஃப் செலக்ஷன் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டிடேட் வில் பி பேஸ்ட் ஆன் ஃபாலோயிங் மேனர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டைபிஸ்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. மத்த டெலிபோன் ஆபரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டருக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வைவா வாய்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதோடைய சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் 19,500 முதல் 71,900 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலா 13 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 13 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வாரியாகவே வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இருந்தீங்கன்னா 18 முதல் 37 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அன்ரிசர்வ்டு கேட்டகரி இருந்தீங்கன்னா 18 முதல் 32 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லைன்னா ஹைகோர்ட்ல ஆல்ரெடி வந்து உங்க ரிலேஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 18 முதல் 47 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அதுக்கான பெர்சன்டேஜ் இருக்கட்டும், இடஒதுக்கீடா இருக்கட்டும், இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் இடஒதுக்கீடா இருக்கட்டும், சோ பெர்சன்டேஜ் அஃபெக்டடா இருந்தவங்க அதோட இடஒதுக்கீடா இருக்கும். சோ அதன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th முடிச்சு பிளஸ் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாய்.
சோ அது வந்து யாராருக்கெல்லாம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேட்டகரி பெர்சன் டிசபிலிட்டி பெர்சன் அஃபெக்ட் ஆனவங்க சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.